ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து சண்டேனா எல்லாமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் தான். ஸோ காலம்பரை சீக்கிரம் எழுந்தாச்சு, சுவாமி எல்லாம் கும்பிட்டாச்சு நல்லபடியாக. ஆனால் காலம்பரை சுவாமி கும்பிட்டு நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த நாள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ எல்லா தெய்வங்களும் வேண்டியாச்சு. இனிமேல் வந்து நம்ம ஆற்றுல வந்து கஞ்சி குடிச்சாச்சு. அதனால் டைரெக்டாக லன்ச்சு தான், காலம்பரை டிஃபன் எதுவும் கிடையாது. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சாம்பார் சாதம், தயிர் சாதம். சாம்பார் சாதம் எல்லாருமே செய்கிறது தான். சாம்பார் சாதத்துக்கு தேவையானது என்னென்னங்கிறது பார்ப்போம். இது வந்து எல்லாருக்குமே செய்ய தெரியும், பெரிய கம்பு சுற்றுற காரியம் இல்லை. பேச்சுலர்ஸ்க்குலாம் வந்து ஈஸியாக இருக்கும். டக்குன்னு காயெல்லாம் நறுக்கி வச்சினோன்னா அடுப்பில் போட்டோமா, எடுத்தோமா, சாப்பிட்டோமா அப்படின்னு இருக்கலாம். என்னென்ன காய்கறி நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கேரட் எடுத்துட்டுருக்கேன், கேரட், பீன்ஸ் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்க, ரெண்டுமே சேர்த்து போட்டிருக்கேன். கேரட் நல்லா இந்த மாதிரி நறுக்கின்னு இருக்கேன் நீட்டமாக. பீன்ஸ் எடுத்துட்டுருக்கேன், குடமிளகா எடுத்துட்டுருக்கேன், பரங்கிக்காய் 2 எண்ணெய் எடுத்துட்டுருக்கேன். அதாவது 2 கீத்து சொல்லுவாலும் அது. தாளிப்பு போடுறதுக்கு கடுகு எடுத்துனாச்சு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகாத்தூள் 2, கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி. பட்டாணி உங்களோட ஆப்ஷன், போட்டுனா போட்டுக்கலாம். என்கிட்ட இருந்ததுனால நான் போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம். ஃபஸ்ட்டு எண்ணெய் நெய் விட்டுருக்கேன். காஞ்ச உடனே கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கட்டும், பொரிஞ்சு வரட்டும். நல்லா கடுகு பொரிஞ்ச பிறகு ஒவ்வொன்றா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிறைய உங்களுக்கு வேலை இருக்க நாட்களில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், காயெல்லாம் நறுக்கி வச்சுட்டீங்கன்னா குக்கரில் வந்து காயெல்லாம் வதக்கிண்டு புளிஜலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு நீங்கள் சாம்பார் சாதம் பண்ணால் ரொம்ப ஈஸியாக பண்ணின்றலாம். ரொம்ப நேரம் ஆக போகிறதில்ல. புளிஜலம் சொல்ல மறந்துட்டேன். ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரிசி பருப்பு வந்து எடுத்துட்டுருக்கேன். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுட்டுறணும். வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பு 2மே போட்டுட்டேன். நல்லா வதக்கிக்கோங்க, சிவப்பாகட்டும். பொறுமையாக செய்யணும், அவசரமே இல்லை. அரிசியும் பருப்பும் நான் எந்த டம்ளரில் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இதால் 1.25 டம்ளர் அரிசினா 3/4 டம்ளர் வந்து பருப்பு எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு 2 டம்ளர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளருக்கு வந்து 3 டம்ளர் ஜலம். நான் 2 டம்ளருக்கு சேர்த்து 6 டம்ளர் தண்ணி விட்டுக்க போகிறேன். இதுதான் அளவு. சண்டே அப்படிங்கிறதுனால பயங்கரமாக வெயிலாக இருக்குது. சண்டேங்கிறதுனால இல்லை, எல்லா நாளுமே வெயிலாக தான் இருக்குது. காலையில் 9 மணி தான் ஆகுது, பயங்கரமாக வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் வந்து ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம அப்பப்போ டீஹைட்ரேஷனாக ஏதாவது தண்ணி, ஜூஸ், தர்பூஷணி பழம், வெள்ளரி பழம், அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டே இருக்கணும். அப்புறம் இந்த வெயிலை நம்ம சமாளிக்க முடியும். நல்லா சிவப்பாயிட்டோம். இந்த நேரத்தில் மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ்லாம் அலம்பி வச்சுட்டேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். காய்கறிலாம் நல்லா சேர்ந்து வதங்கின்னு இருக்கு. ஒவ்வொரு காய்கறிலாம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் தான் மெயினாக போடலாம். சின்ன வெங்காயம்லாம் பெரிய வெங்காயம் எதுவுமே நான் போடலை. சின்ன வெங்காயம் நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பலாக்கொட்டை இருந்தால் போட்டுக்கலாம், முருங்கைக்காய், முள்ளங்கி, எதுனாலும் தக்காளி பழம் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு இதுதான் போடணும்னு அவசியம் இல்லை, எல்லா காய்கறிகளும் போடலாம். எல்லா காய்கறிகளும் போட்டுட்டேன். இந்த நேரத்தில் இந்த பட்டாணி இருக்கு இல்லையா, அதையும் போட்டுட்டேன். கட்டி பெருங்காயம் தான் போட்டுக்கோங்க, இல்லை பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் சாதத்துக்கு. காய்கறிலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கட்டும். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நான் போட்டுருக்கேன். இந்த மாதிரி சாம்பார் பொடி போட்டுட்டு பண்ணுறதுனால பண்ணலாம். இல்லைன்னா வந்து மிளகாய் வத்தல், கடலைப்பருப்பு, வெள்ளை உளுந்து, தனியா, பெருங்காயம்லாம் போட்டு நல்லா வறுத்துண்டு தேங்காயும் போட்டு சேர்த்துட்டு நல்லா அரைச்சுண்டு அது ஒரு ப்ராசஸ். அந்த மாதிரியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் வந்து புளிஜலம் விட்டுக்கலாம். இதால் 1.5 வந்து புளிஜலம் விட்டுட்டேன். மீதி 4.5 டம்ளர் வந்து பச்சை தண்ணி விட்டுடலாம். அந்த 1.5 டம்ளர் வந்து புளிஜலம் விட்டுட்டு மீதி வந்து 4 டம்ளர் வந்து நான் பச்சை தண்ணி விட்டுட்டேன். நல்லா கொதிக்கட்டும். இந்த டைமில் வந்து நான் கல்லுப்பும் போட்டுட்டேன். நீங்களும் கல்லுப்பு போட்டுக்கோங்க.
கொஞ்சமாக வெல்லம் போட்டால் நல்லாயிருக்கும். வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்தளவு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். வெல்லம் போட்டுருலாம். அரிசி பருப்பு நல்லா அலம்பி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இதில் போட்டுட்டேன். நல்லா கொதியும் வந்துடுது. லேசாக கொதி வந்த பிறகு குக்கர் மூடிடலாம். சூப்பராக வாசனை வருது. இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருக்கேன். கொதி வந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம குக்கர் மூடின்றலாம். குக்கர் மூடிட்டு ஒரு 4-5 சவுண்டு வந்துருச்சுன்னா நம்ம அணைச்சிட்டுலாம். குக்கர் ஆன பிறகு நம்ம பார்க்கலாம். சைடு பை சைடு வந்து தயிர் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. தயிர் சாதம் வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான், ஆனால் டீட்டெயிலாக நான் காட்டலை. குக்கர் சவுண்ட் மொத்தம் 6 சவுண்டு விட்டுக்கோங்க, அப்புறம் நல்லா குழையும். சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சமையல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம இடத்துல சாம்பார் சாதம் ஆயிடுத்து. 5 சவுண்டு விட்டு நான் அணைச்சிட்டேன். குக்கர் திறக்கிறதுக்காக வெயிட்டிங். சேம் டைம் தயிர் சாதம் தாளிப்பு போட்டு ரெடி ஆகிருக்கு. இதே மாதிரி தொட்டுக்க வடம் காய்ச்சிட்டேன். தயிர் சாதத்துக்கு மாவடை இருக்குது, ஆவக்காய் ஊறுகாய் இருக்குது, மோர் மிளகாய் இருக்குது. சாம்பார் சாதத்துக்கு இந்த வடம் காய்ச்சியாச்சு. இதை விட வேறு என்ன வேணும் நமக்கு? சூப்பரான எம்மியான சமையல் ரெடி ஆகிடுது. சாம்பார் சாதம் தரணுன்னே பார்க்கலாம். காயத்து சூப்பராக ரெடி ஆகிடுது. கொத்தமல்லி தூவினேன், ஒரு சொட்டு நெய் விட்டுனேன். சேம் டைம் தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க.